நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஈசன் அடி யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம இந்த பதிவுல என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, மாதவிடாய் காலத்தில் பெண்கள் ஏன் கோவிலுக்கு செல்வதில்லை என்பதற்கான விடையை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள். வீடியோவை பார்ப்பதற்கு முன் நம் சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம சிவாய இன்று ஒரு முறை பதிவிடுங்கள். மேலும் நீங்கள் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்வதினால் நாங்கள் இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான பல வீடியோக்களை உருவாக்க எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். நன்றி. வாங்க வீடியோவிற்குள் போகலாம். பெண்களுக்கு மட்டும் ஏன் ஒவ்வொரு மாதமும் மாதவிலக்கு வருகிறது? நண்பர்களே, மாதவிடாய் என்பது பெண்களுக்கு ஒரு சாபமாக அல்லது தீட்டாக கருதப்படுவது பொதுவாக மக்கள் கருத்தில் ஆழ்ந்து கிடக்கிறது. ஆனால் திருவிளையாடல் புராணத்தில் விவரிக்கப்படும் இந்திரன் பழிதீர்த்த படலம் இதற்கு தெளிவான விளக்கத்தை கூறுகிறது. ஒரு கொடூரமான அசுரன் விருத்திராசுரன் என்பவன் இருந்தான். அசுரனாக இருப்பதால் அவரது இயல்பே அசுரத்தன்மையுடன் இருந்தது. ஒரு நாள் அனைத்து அரக்கர்களும் விருத்திராசுரனோடு சேர்ந்து சொர்க்கத்தை தாக்கத் தொடங்கினர். விருத்திராசுரனிடம் கஞ்சர் எனப்படும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் இருந்ததால் எந்த தேவர்களாலும் இவர்களை சமாளிக்க முடியாமல் போயின. ஆகையால் தேவர்கள் சொர்க்கலோகத்தில் இருந்து தப்பித்து பிரம்மதேவனிடம் அடைக்கலம் புகுந்தனர். தேவர்கள் இவர்கள் படும் துன்பத்தை பார்த்த பிரம்மதேவர், இந்திரதேவா, நீ அசுரர்களை தடுக்க மகரிஷி தசிஷியிடம் செல். அவருடைய எலும்புகளில் இருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை உருவாக்கு. அதன் மூலம் உன்னால் விருத்திராசுரனை கொல்ல முடியும் என்கிறார். அதன் பிறகு எல்லா தேவர்களும் மகரிஷி தசிஷியின் ஆசிரமத்திற்கு சென்று அவரிடம் தங்கள் பிரச்சனையை தெரிவித்தனர். மகரிஷி உலக நலனுக்காக தனது உடலின் எலும்புகளில் இருந்து ஆயுதங்களை உருவாக்கினார். அந்த ஆயுதங்களில் விருத்திராசனை தாக்கினர். அப்போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் கடுமையான போர் நடந்தது. இந்திரனுக்கும் விருத்திராசுரனுக்கும் இடையே ஒரு ஆக்ரோஷமான போர் நடைபெற்றது. இந்திரன் தனது வஜ்ராயத்தால் விருத்திராசுரனை தாக்கி கொன்று விடுகிறான். விருத்திராசுரன் கொல்லப்பட்ட பிறகு அவரது உடலில் இருந்து ஒரு பிரம்ம ராட்சசன் வெளியே வந்து இந்திரனை துரத்தியது. இந்திரன் பிரம்மாதேவனிடம் சென்று பிரம்ம ராட்சசனிடமிருந்து விடுபட ஒரு தீர்வை கேட்கின்றான். பிரம்மா தனது சக்தி மூலமாக இந்திரனின் உடலில் இருந்து பிரம்ம ராட்சசனை விடுவித்தான். வெளியே வந்த பிரம்ம ராட்சசன் பிரம்மா, நான் இவ்வளவு ஆண்டுகளாக விருத்திராசுரனின் உடலில் வசித்து வந்தேன். ஏனெனில் அவர் பல பிராமணர்களை கொன்றார். இந்திரன் விருத்திராசுரனை கொலை செய்த பிறகு நான் இந்திரனின் உடலில் வாழத் தொடங்கினேன். எனக்கு வாழக்கூடிய ஒரு சரியான இடத்தை கொடுங்கள் என்று கேட்டான் பிரம்மா. நான் உனக்கு சரியான இடத்தை தருகிறேன் என்று கூறி அவரது உடலை 4 பகுதிகளாக வெட்டினார். அந்த சாபம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நிலம், நீர், மரம், பெண் ஆகிய 4 இடங்களில் பரவுகிறது. நிலம் சாபத்தை ஏற்றுக்கொண்டதால் தோன்றும் போது அதிலிருந்து குழி தோன்றும். அதே சமயத்தில் நிலம் பயிர்களை வழங்கி மனிதர்களுக்கு வாழ்வாதாரமாக மாறியது. நீர் சாபத்தை ஏற்றதால் அதில் உறைந்த அழுக்குகள் உண்டாகின்றன. அதே நேரத்தில் அது தன்னைத்தானே சுத்திகரிக்கும் சக்தியையும் பெற்றது. மரங்கள் சாபத்தை ஏற்றதால் அவை கொடுக்கும் பழம் அல்லது இலைகளுக்கு ஒரு கட்டத்தில் அழுகும் தன்மை ஏற்பட்டது. அதே நேரத்தில் மரங்கள் சூரியனின் சக்தியை உறிஞ்சி உலகத்திற்கு உயிர் கொடுக்கும் முக்கிய பங்கு பெற்றன. பெண்கள் மாதவிடாய் காலமாக சாபத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் இது பெண்களுக்கு ஒரு வாழ்வாதார வரமாக மாறியது. மாதவிடாய் காலத்தில் பெண்கள் தங்கள் உடல், மனம் ஆகியவற்றை சுத்திகரித்துக் கொள்ளும் தருணமாகவும் ஓய்வு எடுத்து தங்களை ஆற்றலுடன் மாற்றிக்கொள்ளும் நேரமாகவும் அமைந்தது. மாதவிடாய் சாபமாக இருக்கும்போது பெண்கள் ஒரு கட்டத்தில் சங்கடத்தை அனுபவிக்கின்றனர். ஆனால் இது பெண்களை, பிள்ளைகளை பிறப்பிக்கும் தெய்வீக சக்தி கொண்டவர்களாக உயர்த்துகிறது. இதனால் பெண்களுக்கு சமூக மரியாதை கூட அதிகரித்துள்ளது. இந்திரனின் சாபம் பெண்களிடமே சாபமாக மட்டுமின்றி ஒரு தெய்வீக வரமாக மாறி அவர்களை கடவுள் நிலைக்கு உயர்த்தும் வழியாகும். இதை கவனிக்கும் பொழுது மாதவிடாய் எந்த விதத்திலும் சிறுமைப்படக்கூடியது அல்ல, மாறாக அது ஒரு புனித சக்கரம் போன்றது என்பதே புரிகிறது. மாதவிடாய் காலத்தில் பெண்கள் கோவிலுக்கு செல்வதை தவிர்ப்பது பற்றி பல புராணங்கள், சாஸ்திரங்கள் மற்றும் மருத்துவ விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளன. இதை நாகரீக வளர்ச்சியுடனும் அறிவியல் அடிப்படையிலான தரப்பிலும் கூட புரிந்து கொள்ளலாம். இதை மூட நம்பிக்கை என்று ஒதுக்குவதற்கு பதிலாக அதற்கு பின்னால் உள்ள காரணங்களை புரிந்து கொள்வது முக்கியம். மாதவிடாய் என்பது ஒரு இயற்கை செயல்பாடு. இதன் போது பெண்களின் உடலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இரத்தப்போக்கு காரணமாக கோவிலில் சடங்குகளில் ஈடுபடுவதில் உடல் சோர்வை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. மாதவிடாய் காலத்தில் பெண்களின் உடல் மற்றும் மனம் சமநிலையில் இருக்க வாய்ப்பு குறைவாக இருக்கிறது என்று கருதப்படுகிறது. ஆகவே புனித இடங்களில் ஒரு ஆற்றல் சமநிலை தேவைப்படுகிறது.
என்பதால் பெண்கள் அப்போது தவிர்க்க சொல்கின்றனர். அசாமின் காமாக்கியா கோவில் மற்றும் கேரளாவின் செங்கனூர் பகவதி கோயில் போன்ற சில கோயில்களில் மாதவீடாயை தெய்வீக தன்மையுடன் இணைத்து பார்ப்பது இன்றும் நடைமுறையில் உள்ளது. இதன் மூலம் மாதவீடாய் என்பது இயற்கையானதோடு புனிதமான ஒன்றாகவும் கருதப்படுகிறது. காமாகியா கோயில் அம்பிகையின் முக்கிய சக்தி பீடங்களில் ஒன்றாகும். இதை மாதா காமாகியா என அழைக்கின்றனர். வருடத்தில் ஒரு முறை அம்புவாசி உற்ச நடைபெறும். இந்த நாட்களில் அம்பிகைக்கு மாதவிடாய் ஏற்படுகிறது என நம்பப்படுகிறது. இதன் அடையாளமாக கோவிலில் இருக்கும் யோனி குண்டம் அருகிலிருந்து நீரிரத்த சிவப்பில் கரைந்ததாக காணப்படுகிறது. இந்த நிகழ்வின் போது 3 நாள்களுக்கு கோவில் மூடப்பட்டு எந்த வழிபாடும் நடத்தப்படுவதில்லை. ஆண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் பெண்களின் மாதவிடாய் இயற்கையாக புனிதமானது என கருதப்படுகிறது. 3ஆம் நாளின் முடிவில் சுத்திகரிப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகு கோவில் மீண்டும் திறக்கப்படுகிறது. மாதவிடாய் காலத்தில் பெண்கள் கோவிலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்படும் காரணங்கள் ஆழமான ஆன்மீக, மருத்துவ மற்றும் பண்டைய மரபுகளின் அடிப்படையில் அமைந்தவை. மாதவிடாய் காலத்தில் பெண்களின் அபான வாயு அதிகமாக செயல்படும். அபானம் என்பது நம்முடைய உடலில் இருந்து புறப்பட வேண்டிய அழுக்கு, வியர்வை மற்றும் விஷச் சேர்மங்களை வெளியேற்றும் ஆற்றலாகும். இந்த காலத்தில் பெண்கள் இயற்கையாகவே உடல் சோர்வாக இருக்கும். கோவிலில் உள்ள சக்தி வாய்ந்த தகடுகள் மற்றும் ஆத்மீக சக்திகள் இந்த உடல் நிலைமைக்கு ஏற்ப எதிர்மறையாக செயல்படலாம் என்று நம்பப்படுகிறது. கோவில்கள் மிகவும் நுண்ணிய ஆத்மீக ஆற்றல் மையங்களாகும். கோவில் அமைப்புகள் வாஸ்து சாஸ்திரத்தின்படி சக்தியூற்றும் மற்றும் சமநிலைப்படுத்தும் இடங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. மாதவிடாய் காலத்தில் பெண்களின் உடலில் அபான வாயு அதிகமாகவே இருக்கும். இதனால் கோவிலின் நேர்மறை ஆற்றலுக்கும் பெண்ணின் உடலின் எதிர்மறை அலைகளுக்கும் மோதல் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் கோவிலின் சக்தி பெண்களுக்கு தேவையில்லாதது அல்லது செயல்படாது என்று சாஸ்திரங்கள் நம்புகின்றன. மருத்துவ காரணங்கள் மாதவிடாய் காலத்தில் பெண்களின் உடலில் வெப்பம் அதிகமாக வெளிப்படும். இது தொற்று நோய் தாக்கத்திற்கு ஈடாகும் வாய்ப்பை அதிகரிக்கிறது. மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் கோவில்களில் செல்லும் போது சுத்தமின்மை காரணமாக தொற்று ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பாரம்பரிய முறைமைகளை மாதவிடாய் காலத்தை தீட்டு என கருதுவதற்கு முக்கியமான காரணம் சுகாதார விதிகள். அந்த காலத்தில் சுத்தம் செய்வதற்கான வளங்கள் முழுமையாக இல்லை. சுத்தம் தேவைப்படும் கோவில் சூழலில் இவை கவனிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடைமுறை உருவானது. இந்த காலகட்டத்தில் பெண்களின் உடல் ஆற்றல் சற்று தளர்வடைந்திருக்கும். சாஸ்திரங்கள் மற்றும் பண்டைய மரபுகள் பெண்களுக்கு அதற்குரிய ஓய்வு கொடுப்பதற்காக கோவிலுக்கு செல்லாமல் வீட்டில் இருக்க சொல்லியிருக்கலாம். இது அவர்களை ஒரு தவிர்க்கப்பட்டவர்களாக ஆக்கவில்லை. மாறாக அவர்களின் நலனை முன்னிறுத்தியது. மாதவிடாய் என்பது இயற்கை தெய்வீக செயல்பாடு என்று பண்டைய முறைகள் கருத்து கொண்டிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பெண்கள் புனிதமானவர்களாக கருதப்படுகிறார்கள். கோவிலில் சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்காது. ஏனெனில் அவர்கள் மாதவிடாய் காலத்தில் இயற்கையாகவே தெய்வீக சக்தியின் பகுதியாக இருப்பதாக நம்பப்படுகிறது. மாதவிடாயின் மூலம் பெண்களின் உடல் தாய்மை தகுதியை நிலைநாட்டுகிறது. இதனால் மாதவிடாயின் புனிதத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் முன்னோர்கள் மரபுகளில் கூறி வந்தனர். இது பெண்களை தெய்வீகத்துடன் இணைக்கும் இயற்கை செயல்முறை என்ற கருத்தை முன்வைக்கிறது. மாதவிடாயில் கோவிலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு கூறிய முன்னோர்களின் கருத்துக்கள் பெண்களின் உடலியல், ஆன்மீக நிலை மற்றும் உடல் சுகாதாரத்தை கவனத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டவை. இந்த நடைமுறையை மூட நம்பிக்கையாக அல்லாது மரபுகளின் அறிவியல் அடிப்படையில் உள்ள அணுகுமுறையாக புரிந்து கொள்வது சிறந்தது. மாதவிடாயின் புனிதத்தையும் உடலின் இயற்கை செயல்முறையின் தனித்துவத்தையும் அறிந்து இதன் அர்த்தத்தை விரிவாக புரிந்து கொள்ள முன்னோர்கள் சொன்னவற்றின் மதிப்பை உணர்வது நம் பண்பாட்டின் பெருமையாகும். சரி நண்பர்களே, நன்றி, வணக்கம். அடுத்து இது போன்ற மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.